சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் வைக்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணத்திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் மகளிருக்கான இலவச பயணமும் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படும். அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்தமாக அரசு சார்பில் இடம் வாங்கி அதில் கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும். அதுவே நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசு சார்பில் இடம் வாங்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த வீடு வழங்கப்படும். அதுவே பட்டியல் பிரிவை சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகன் திருமணம் ஆகிவிட்ட பொழுது அவருக்கு தனியாக அரசு சார்பில் இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும். 100 நாள் வேலை திட்டத்தை எடப்பாடியார் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மத்திய அரசு 125 நாளாக உயர்த்தியுள்ளது. அதுவே கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக இத்திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வேலைக்கு செல்லும் ஏழை பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 25,000 ரூபாய் மானியத்துடன் கூடிய 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவினுடைய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக இந்த 5 வாக்குறுதியை அறிவித்துள்ளார்கள். நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.